அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ரூத் அதில் 3ஆம் அதிகாரத்தில் 16 18 வரைக்கும் நான் படிக்கிறேன். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். போவாஸ் பாருங்க, அவர் தான் கிங்ஸ்மேன் ரெடிமர்னு சொல்லுவோம், மீட்பர் அவர் தான். இந்த சுதந்திரவாளியாக அவர் தான் அங்கே இருக்கிறார். ரூத்தை நகோமிக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் மீட்க வேண்டும். அப்போ என்ன நடக்குதுன்னா, கிங்ஸ்மேன் ரெடிமர் அவர் தான் வராரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போகிறார் ரூத்கிட்ட. இதை போய் நீ அந்த அம்மாட்ட கொடு, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ மாமியார் என்ன பண்ணுறாங்க, என்னம்மா செய்தி, இன்னும் முந்தின நாள் நடந்தது கேட்குறப்ப அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரூத் இந்த மாதிரி நீ வெறுமையாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணாராம், உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை வந்தது இல்லையா, அது மாதிரி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். அடுத்து என்ன போட்டு பாருங்க, நகோமி ஒன்னே சொல்றாங்க, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஆண்டவரோட ஆலோசனை இதுதான். எப்பா, நான் உனக்காக கிரியை செய்கிறேன், நான் உனக்கு அதிசயங்களை செய்கிறேன், உனக்கு நான் அடையாளத்தை கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. நாம் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது இதுதான் பாருங்க, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். அப்ப நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்காக கிரியை செய்வார். நாம் பொறுத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால், நமக்காக அவர் கிரியை செய்ய ஆவலாக இருக்கிறார். அவருடைய வல்லமையான கரங்களின் கிரியைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென். பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, நான் உனக்காக கிரியை செய்கிறேன், உன்னோட காரியத்தை முடிக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்றார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். எனவே சோர்ந்து போகாதீங்க. நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத, நான் உனக்காக கிரியை செய்கிறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்ப்பா, நீ சோர்ந்து போகாத, நான் கிரியை செய்கிறேன், நீ பொறுத்திரு, என்னுடைய அற்புத கரத்தை நீ பார்ப்பாய், நான் உனக்காக என்ன செய்கிறேன் என்பதை நீ அனுபவிப்பாய், நீ பொறுத்திருன்றார். ஆமென். எனவே இந்த அடையாளத்தை நீ வச்சுக்கோ, இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு விசுவாசத்தோடு இரு, நான் உனக்காக அற்புதம் செய்கிறேன், நீ பொறுத்திருந்து பார் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்த அடையாளம், அது ஒரு வசனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பாரு. அது அப்படி உள்ளங்கை மேகம், அதுக்காக நன்றி சொல்லுங்க. வரப்போகிறது பெருமழை, உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது. தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு பொறுத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.